Hello learners, welcome to Bluekode Academy Learning Community. Okay, இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா arithmetic operators பத்தி பார்க்க போறோம். Okay, so arithmetic operation நம்ம பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா addition, subtraction, multiplication, division அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா various different operationக்கு வந்து பாத்தீங்கன்னா பைத்தான்ல operators இருக்கு. So operators வந்து பாத்தீங்கன்னா generally we use punctuations, அதாவது special sequence. For example, additionக்கு வந்து plus, okay, மல்டிபிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமிங் போகும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். இதே மாதிரி நிறைய இன்சைட்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம ப்ளூ கோட் அகாடமி லேர்னிங் கம்யூனிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே லேர்னர்ஸ், ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டூ டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, வேரியபிள் நம்பர் 1, ஓகே, NUM. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1ன்னு சொல்லிட்டு டூ டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. நான் வேல்யூ என்ன வந்து பார்த்தீங்கன்னா 23யும் 21ம் அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NUMல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல 23 அசைன் ஆகும், NUM1ல வந்து பார்த்தீங்கன்னா 21 அசைன் ஆகும். ஓகே, என்னோட வேரியபிள்ஸ் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ற போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், print NUM plus NUM1. அது கூட என்ன பண்றேன்னா நான் இன்னொரு வேல்யூ ஆட் பண்றேன் 2ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னா 23 plus 21 plus 2. ஓகே, ஸோ எனக்கு என்ன இருக்கு, ரிசல்ட் வந்து 46 கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், 23 21 ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44 கிடைக்கும். 44 கூட நீங்க கடைசியாக கொடுத்துருக்க அந்த +2 என்ன ஆயிரும், ஆட் ஆகி ரிசல்ட் வந்து 46ன்னு வரும். இது வந்து அடிஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா மைனஸ். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா நான் நம்பர் 1 அடிஷன் அப்படியே இருக்கு, 2 மட்டும் என்ன பண்றேன், -2 கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 42 வரும். ஓகே, ஸோ ஃபார் 2 ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அடிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா நாம பிளஸ். ஓகே, இது வந்து அடிஷனுக்கு. ஓகே, ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனுக்கு, அட் த சேம் டைம் என்ன பண்ணியிருக்கோம், மைனஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணிடுறேன், மைனஸ் ஃபார் சப்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து மல்டிபிகேஷன். ஸோ இப்போ மல்டிபிகேஷன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி நம்பர் அண்ட் நம்பர் 1 2 ஆட் ஆகிட்டு மல்டிப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடிஷன் நடக்கணும்னா உங்களுக்கு எந்த ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் ஆகணுமோ அதை வந்து வித்தின் ரவுண்ட் பிராக்கெட்டுக்குள்ள ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆட் ஆகும். ரிசல்ட் இது ரெண்டு ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் வந்து 44. 44 into 2 உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 88 வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அந்த ஸ்டார் சிம்பிள் ஃபார் மல்டிப்ளை. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா டிவிஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணாம டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்க போற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22.0. என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பைத்தான்ல வந்து என்ன டிவிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு கிடைக்க போற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஃப்ளோட்ல தான் இருக்கும். அது ஈவன் ஒரு இன்டிஜர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்ல தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக இன்னொரு சிம்பிளும் பார்த்துட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா we have for division. ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் இருக்கு. ஓகே, ஃப்ளோர் டிவிஷன் பிரைமரி எதுக்குன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் ஒரு இன்டீஜரா ட்ரங்கேட் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ரெண்டுமே ஈவன் நம்பர். ஓகே, நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர், அட் த சேம் டைம் டினாமினேட்டர் ஈவன் நம்பர். ஸோ உங்களுக்கு 22 கரெக்டாக கிடைச்சிருச்சு. நார்மல் டிவிஷன்ல 3ஆல நான் இதை டிவைட் பண்றேன். ஓகே, உங்களுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் வேல்யூ 14 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஃப்ளோர் டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி 14.6 கிடைக்காது, 14 கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் டிவிஷனுக்கு.
ஓகே இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ஆபரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ். ஸோ மாடுலஸோட வேலை வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ரிமைண்டர் கொடுக்கும். ஓகே ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் என்னைக்குமே நமக்கு நியூமரேட்டர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா 44 டிவைடட் பை 3 நமக்கு என்ன கிடைச்சிச்சு 14 பாயிண்ட் சம்திங் கிடைச்சிச்சு. ஓகே அதுவே ஃப்ளோர் டிவிஷன்னா 14 கிடைக்கும். ஓகே ஸோ மாடுலஸோட வேலை என்னன்னா இப்போ 14 into 3 எவ்வளோ 42 வரும். ஓகேவா கரெக்டா என்ன வருது 42 வரும். ஓகே 42 இப்போ 44 minus 42 என்ன வருது உங்களுக்கு 2 வருது. ஓகே அந்த ரிமைண்டர் வேல்யூவை தான் இந்த மாடுலஸ் ப்ரொவைட் பண்ணும். ஓகே ஸோ மாடுலஸ் பிரைமரியா உங்களுக்கு நியூமரேட்டர் இல்லாம ரிமைண்டர்ல என்ன வேல்யூ வருதோ அதாவது ஃபிராக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஃபிராக்ஷனை போகும்போது 14.6 வரும். ஓகே ஃபிராக்ஷனுக்கு முன்னாடி கடைசியா ரிமைண்டர் இருக்கிற வேல்யூ வந்து 2. ஓகே அந்த 2-வை தான் என்ன பண்ணும் எனக்கு இந்த மாடுலஸ் கொடுக்கும். ஓகே மாடுலஸோட வேலை என்னன்னா ரிமைண்டர் கொடுக்கிறது. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த மாடுலஸையும் நான் அப்டேட் பண்ணிக்கலாம். MOD. ஓகே அண்ட் ஃபைனலா எனக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல். ஓகே ஸோ எக்ஸ்போனென்ஷியலுக்கு என்ன பண்றேன் நான் நம்பர் ஒன்னே வச்சுக்கிறேன். ஓகே எக்ஸ்போனென்ஷியலுக்கு டபுள் ஆஸ்டரிக் சிம்பிள் கொடுக்கணும். ஓகே இப்போ என்ன ஆகும்னா நம்பர் டு தி பவர் நம்பர் 1 நம்பர்ல இருக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 23. ஓகே நம்பர் 1ல இருக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 21. ஸோ எனக்கு என்ன ஆகும்னா 23 டு தி பவர் 21ங்கிற ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிற நமக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன் எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ. ஓகே ஸோ வந்து பாத்தீங்கன்னா சோஃபார் நம்ம பார்த்துக்கிற ஆபரேட்டர்ஸ் டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா we have around 7. பேசிக்கா நமக்கு இருக்கிற அரித்மெட்டிக் ஆபரேஷன். ஓகே ஸோ உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் சோஃபா சம்மரைஸ் பண்றதுக்காக. நம்ம பார்த்துக்கிற அரித்மெட்டிக் ஆபரேஷன் மொத்தமா 7. ஓகே பிளஸ் இஸ் ஃபார் அடிஷன், minus is for subtraction, asterisk is for multiplication, slash is for division, double slash is for floor division, percentage modulus and double asterisk exponential. Okay so இதோட உங்களுக்கு arithmetic operation புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆபரேஷன் எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறத பார்க்க போறோம். ஓகே thank you.